ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே 11வது வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே 10/7/2026 அன்று ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சாரம் பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேது பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில், அதாவது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார். அடுத்து வரக்கூடிய 2 மாதம் நவாம்ச கட்டத்தில் மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே கேதுவும் 6வது வீட்டிலே ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 9வது வீட்டில் ராகு செல்லும்போது அவர் நாமச கட்டத்தில் 6வது வீட்டில் செல்கிறார். 12வது வீட்டிலே நாமச கட்டத்தில் கேது இருக்கும்போது வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், விசாவுக்கு எதிர்பார்க்குறேன், அங்கே வேலை கிடைக்குமா, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த 2 மாதத்தை பயன்படுத்திக்கலாம்.
அதாவது அப்பாவை விட்டு பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் உங்களுடைய சொந்த உழைப்பால் நீங்களே கஷ்டப்பட்டு கை நிறையா சம்பளம் வாங்க போகிறீங்க. அதாவது மாத சம்பளம் இந்த 2 மாதம் நீங்கள் வந்து வெளிநாடு போய் வெளியூர் போய் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்களே கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 12வது வீட்டிலே கேது வரும்போது பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இரவு உறக்கம் குறையும். கொஞ்சம் ஒரே மன அழுத்தமாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். முட்டி கால், முட்டி எலும்பு, கால் பாதம், உடம்புல எலும்புலாம் வந்து வலிக்கும். அது வந்து வேலை பளுவாக இருக்கலாம், வேலை காரணமாக இருக்கலாம். யாருக்காச்சும் இடுப்பு வலி, முட்டி வலி, முழங்கால் வலின்னு அதிகமாகி ஒரு சிலர் வந்து அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். நவாம்ச கட்டத்தில் ராசிக்கு 12வது வீட்டிலே கேது வரும்போது வருமானமும் உண்டு, செலவும் உண்டு. நீங்கள் வந்து சிக்கனமாக செலவு பண்ணி சிக்கனமாக சாப்பிட்டு சிக்கனமாக வந்து செலவுகளை குறைத்து கொண்டால் பெரும்பாலும் கடன் வாங்காமல் தப்பிச்சிக்கலாம். 6, 11ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ராகு வந்து மிதுன ராசிக்கு 6வது வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் செல்கிறார். நவாம்ச கட்டத்தில் 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது சிலருக்கு வந்து எதிர்பாராத வழியில் கடன் காட்சி வரலாம். புதிதாக வண்டி வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, புதிதாக நிலம் வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு, இப்படி வந்து உங்களுடைய எதிர்கால தேவைக்கு புதிதாக உங்களுக்கு கடன் வரலாம். 6ஆம் வீட்டில் நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இட மாற்றங்கள் அடுத்த 2 மாதம் சந்திக்கலாம். புதிய பொறுப்பு, புதிய இடத்துல வேலை பார்க்குற மாதிரி வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நவாம்ச கட்டத்தில் 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது உங்களை வந்து வேலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். நவாம்ச கட்டத்தில் 6வது வீட்டில் ராகு வரும்போது புதிய முயற்சிகள், புதிதாக முயற்சி செஞ்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் காலம் கடந்து 1 மாதம் கடந்து 2வது மாதம் வெற்றி பெறலாம். இப்போ அடுத்த 2 மாதம் உங்களுக்கு நவாம்ச கட்டத்தில் 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது யார்டுமாவது சண்டை கட்டினீங்கன்னா எதிரிகள் வந்து உங்கள் மேலே பழிபாவம் சுமத்திடுவாங்க. அப்புறமேட்டு எதிரியிடம் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட மிதுன ராசி என்பதுக்கு வந்துடலாம். அதனால் வந்து எதிரிகளிடம் பணிவாக பேசுங்க, சண்டை போடாதீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எதிரிகளே இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா வந்து உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்ட விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். நவாம்ச கட்டத்தில் 12, 6ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது ராசி கட்டத்தில் 3, 9இல் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ மிதுன ராசிக்கு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது யோகத்தை கொடுக்குறாங்க. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், உங்கள் பயணங்களில் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய, உங்களுடைய தனிப்பட்ட சம்பாத்தியம் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு மிதுன ராசி இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 2 மாதம் நல்ல மாற்றம் உண்டு. நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.